மேஜர் மைனஸ் எல்லாருமே சொல்கிறது தான், இந்த எதுக்கு எடுத்தோமோ அந்த பஞ்சாயத்து தான். இந்த லைட் வந்து டார்ச் லைட்டில் பிடிச்சி கார் ஓட்டினா எப்படி ஓட்டுறோமோ அந்த ஃபீல் தான் கொடுக்கும். ஃப்ரான்ஸில் பிரேக்கிங் இஷ்யூ இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஃப்ரான்ஸும் சரி பெலினோவும் சரி. 15,000 சர்வீஸ்க்கு வருதா? 15,000 சர்வீஸ். அப்படி என்ன பண்ணாங்க 15,000 இதுக்கு? ஸோ ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எங்களா எங்கேயோ சேரை போட்டு உட்காந்துருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸோட கஸ்டமர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டமர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய தம்பி தான் வந்து கஸ்டமரு. ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரான்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற நபர்களுக்கு தெரியும். நான் ஏன் பலினோ வாங்கினேன் அதோட கதை எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த காரை நான் பயன்படுத்தினதை காட்டிலும் அதிகமாக பயன்படுத்தினது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோடய பிரதர் ராஜேஷ் தான் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2,500-3,000 கிலோமீட்டர் தான் நான் ஓட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த காரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நான் சாண்ட்ரோ வாங்கினதுக்கப்புறம் அதில் சிஎன்ஜிங்கிறனால அதிகமாக சாண்ட்ரோலேயே பயணிக்க ஆரம்பித்தோம். இந்த காரை நான் எடுக்கிறதே ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எங்கள் வீட்டுக்கு ஒரு கார், நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம், அதனால் வீட்டில் ஒரு கார் இருக்குன்னு வாங்கின கார் தான் அது. ஸோ இன்றைக்கி வந்து இவனோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இவன் அவன் சொல்கிற தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு வீட்டில் பேசுகிற வழக்கில் தான் எனக்கு வருது. ஸோ ராஜேஷ் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குங்கிறனால அப்படி வருது. அதுமாதிரி அவன் ஒரு சில இடத்துல வாடா போடான்னு கூட பேசுவான், ஆனால் வீட்டில் அப்படியே பேசி பழகிருச்சு. எனிவே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஃப்ரான்ஸ் எப்படி இருக்குது, ஒரு யூசர் பெர்ஸ்பெக்டிவில் இருந்து இந்த காரை பற்றி நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஜென்ரல் கஸ்டமர் ரிவ்யூ மாதிரி தான் நான் இவன்கிட்ட வந்து கேள்வி வந்து கேட்க போகிறேன். நம்ம வீடியோவை வந்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பிப்போம், வாங்க. ஓகே ராஜேஷ், சொல்லுமணி. வணக்கம். வணக்கம். வணக்கம்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். முதல் ரீசன் வந்து நான் எப்போதுமே கேட்குறது தான், இது வந்து நீ ஜென்ரலாக எனக்கு உனக்கு தான் தெரியும்னு பதில் சொல்ல வேணாம். என்ன பார்க்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி பதில் சொன்னால் ஓகே. ஏன்னா எனக்கு இந்த கதை எல்லாமே தெரியும் தான், அதனால் அந்த கதையை விட்டுட்டு பார்க்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொண்டு போனால் பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன கார் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க? நான் வந்து பார்த்தேன்னா டியூவி, மகேந்திரா டியூவி 300. அப்போ பொலேரோ நியோன் மறு வச்சிருக்குல்ல, ஸோ அதுதான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, அந்த காரை கொடுத்துட்டு கார் மாற்றணும்னு முடிவெடுத்ததற்கான காரணம் என்ன, எதனால்? 2 ரீசன். ஒன்று வந்து 18-20 மைலேஜ் தரும்னு சொல்லி சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் 18 தரும்னு சொன்னாங்க. நமக்கு 12 தவிர வேறு எதுவும் அது மைலேஜ் தரல. 2வது மேஜர் ரீசன் என்னென்னா ரேட் பைட் ஆகிடுச்சு. ஸோ ஏபிஎஸ்ஸு, அப்புறம் வந்து ஏர்பேக்கோட கன்சோலோட எட்ஜ் வரைக்கும் எலி கடிச்சு இதுவாகிடுச்சு. அது இல்லாமல் உள்ளே 2-3 எலி உள்ளே போய் சேஸ்க்குள்ளே போய் செத்து போச்சு. அதனால் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை நம்ம ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணாத மாதிரி ஆனனால சரி ஓகே கொடுத்துருவோம். அதை ஒன்ஸ் எலி உள்ளே வந்துருச்சுன்னா அது போவே போகாது. அது ஓன் வியூவர்ஸ்க்கும் ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து செத்து போச்சுன்னா நம்ம எவ்வளோ அதை கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் எலி திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். நானும் காரை தூக்கி மாற்றி வேறு இடத்துல வச்சு பார்த்தேன், எந்த பிரயோஜனமும் இல்லை. மாற்றி வச்சா வரமாட்டேங்குது. திருப்பி நம்ம கொண்டு வந்து நம்ம பார்க்கிங்கில் வச்சா 2 நாளில் எலி உள்ளே வந்துடுது. ஸோ அந்த பிரச்சனை இருந்தனால காரை கொடுத்துட்டு இந்த காரை கிட்டத்தட்ட நிறைய தடவை இந்த ரேட் ஸ்ப்ரே இல்லை மெஷ் இதுன்னு போட்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதாவது மூட்டைப்பூச்சிக்காக இந்த ஒரு டைலாக் வரும், கோட்டையை கொளுத்துன கதை, அது மாதிரி எலி பிரச்சனைக்காக ஒரு காரை மாத்துற ஒரு சூழல் வந்து. ஆமா, இப்போ இந்த கார்ல எலி போய் பூனை வந்துருச்சு. பேசும்போது சொல்றேன், எலி போனதுக்கு அப்புறம் பூனை வந்துருச்சு. ஆமா, சரி ஓகே. எனிவே நம்ம டியூவிலேருந்து ஒரு அப்கிரேட் ஆகணும்னு இந்த காருக்கு வந்துருக்கீங்க. டியூவிங்கிறது ஒரு 7 சீட்டர் பெரிய காரு. அதுல இருந்து சின்ன கார் வாங்கினதற்கான காரணம் என்ன? மேஜரா மைலேஜ் தான். அது இல்லாமல் என்னன்னா அப்போது எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. அதுக்காக தான் 2 ஃபேமிலியும் சேர்ந்து போகணுன்றதுக்காக தான் 7 சீட்டர் பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது உங்கள் ஃபேமிலியும் உங்கள் அண்ணன் ஃபேமிலியும்? ஆமாம், அதையும் சொல்லிடுங்க. என் ஃபேமிலியும் என் அண்ணன் ஃபேமிலியும் சேர்ந்து போகிறதுக்காக தான் வந்து டிவி சூஸ் பண்ணோம். ஆனால் மேஜராக என்ன ஆயிடுச்சுன்னா 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஒன்று நம்ம 2 பேர் வெளில எங்கேயா போகிற மாதிரி இருக்கும், இல்லை நான் என் வீட்டில் யாராவது வெளில போகிற மாதிரி இருக்கும், இல்லை சும்மா கடத்தருக்கு போகிற மாதிரி இருக்கும், இல்லை நான் மட்டும் போய் ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த 12 கிலோமீட்டர் மைலேஜுன்றது ரொம்ப என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாத மாதிரி இருந்தனால சரி ஓகே நம்ம ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய காராக போகலாம்
அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது இந்த காரை எடுக்கிற மாதிரி இருந்தது. இந்த கார் வாங்கும்போது என்னெல்லாம் கார்லாம் பார்த்தீங்க? ஏன்னா ஒரு 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 கார் வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டா நம்ம ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஒரு காரில் நம்ம முடிவு பண்ண மாட்டோம். ஸோ இதோட காம்படிட்டர் கார்ஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன கார் பார்த்தீங்க? நான் மைலேஜுன்னு ப்ரிஃபர் பண்ணும்போது என் மைண்டில் பிளைங்காக வந்தது மாருதி தான். ஸோ மாருதியில் மாருதி அது ஒன்று தான் இப்போதைக்கு இருக்கிறதுல எனக்கு வந்து ஏன் அப்போ இருக்க நிலைமையில் ஒரு 2 years பேக் அப்போ வந்து எனக்கு மைலேஜ் அண்ட் ப்ரைஸும் ரொம்ப ஜாஸ்தியாக போகிறதுல நான் விருப்பப்படலை. அப்படின்ற போது மைலேஜ் அண்ட் ப்ரைஸ் அப்போ இது பண்ணும்போது எனக்கு மாருதியோட ப்ராடக்ட்ஸ் தான் இருந்துச்சு. அது இல்லாமல் டியூவியில் நம்ம கொடுக்கும்போது ரொம்ப லாஸ் ஆகி கொடுத்தோம். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். 4 lakhs 3.8 சம்திங் தான் கொடுத்தோம். இல்லை ஆல்மோஸ்ட் 4.85 lakhs தான் 4.8 சம்திங் தான் கொடுத்தோம். இப்போ நான் யூஸ்டு கார் பண்ணிகிட்டு இருக்கேன், வீல்ஸ் ஆன் டீல்ஸ்ன்னு உனக்கு தெரியும் சேனலு. ஸோ அதில் பார்க்குறேன், நான் போய் ஒரு ஷோரூமில் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் உள்ள வண்டியை 7 lakhs 7.5 lakhs தான் கேட்டேன். அப்போ தான் நம்ம தான் ஏமாந்துட்டோம் போல இருக்குது அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக மாருதி போகிறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி வேகனார் பயன்படுத்தினதும் ஆமாம் ஒரு ரீசன் சொல்லலாம். ஸோ ஏன்னா வேகனார் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நம்ம இருந்தது. ஆனால் அது மைலேஜ்ன்றது 15 to 16 தான். அது 1 liter 3 cylinder இன்ஜினில் இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, பெருசாக செலவு வைக்காது, அப்படி இப்படிங்கிற ஒரு சூழலில் இருந்து ஒரு லாஸே கிடையாது. ஆமாம், நம்ம டிவி எடுக்கும் போது நமக்கு 7 seater அப்கிரேட் தேவைப்பட்டுச்சுன்றதுக்காக எடுத்தோம். நம்ம என்ன ரேஞ்சுக்கு வாங்கினோமோ 1 lakh கம்மியாகி தான் கொடுத்தோம் வண்டி. ஆக்சுவலாக 4 காலுக்கு வாங்கி அதை விற்கும் போது 3.5க்கு விற்றோம். 3.30க்கு வரைக்கும் 2014 வாங்கி 19 விற்றோம். 5 வருஷம் பயன்படுத்தி தான் கொடுத்தோம். ஆல்மோஸ்ட் இப்பயுமே அந்த 2014 மாடலை வந்து 2.25 வரைக்கும்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஆமாம் 2014 இப்போ 17 வந்து 3.5 அந்த ரேஞ்சில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மாருதி எடுத்ததற்கான காரணம் வந்து முன்னாடி மாருதி வச்சிருந்தது ப்ளஸ் ரீசேல் சர்வீஸு நெட்வொர்க்கு. ஆக்சுவலாக நம்ம உள்ள போனதே வேகனார்ல 1.2 liter பூட் ஸ்பேஸோட இருக்க வெஹிக்கிளை பார்க்கறதுக்காக தான் வேகனார் பார்க்கறதுக்காக தான் போனோம். விலையை கேட்டோன்னா வெளியில வர மாதிரி ஆயிடுச்சு. 8 lakhs சம்திங் வந்துருச்சு. கரெக்ட். ஆக்சுவலாக என்னன்னா பழைய வேகனார் இருந்த வரைக்கும் அந்த 4.5 lakhs இருந்த சமயம் மாறி இந்த புது வேகனார் அதுவும் 1.2 liter டாப் மாடல்லாம் ஆல்மோஸ்ட் 8 lakhs பக்கம் வந்துச்சு. 8 lakhs கொடுத்து எடுக்கிறதுக்கு நான் டிவி 9 lakhs தான் எடுத்தேன். அதை போட்டுட்டு 8 lakhsக்கு இந்த வண்டி எடுக்கலதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அரேனாலேருந்து நெக்ஸாக்கு போனோம். நெக்ஸாக்கு போயிட்டு பெலினோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பெலினோ அண்ட் சியாஸ் அதுதான் மைண்டில் இருந்துச்சு. ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது சியாஸ் பிடிச்சிருந்துச்சி. பட் ஆனால் அது வந்து நிப்பாட்ட போகிற மாடல்னால சரி ஓகே பெலினோ போவோன்ற போது ஓகே நீ தான் பெலினோ எல்லாருமே இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம அண்ணன்ட்டையும் ஒரு வண்டி இருந்தது. சரி ஓகே அப்படின்ற போது இது அப்போ தான் புதுசாக இருந்துச்சு, அறிமுகமானது. ஸோ அப்படி சூஸ் பண்ணி எடுத்தது தான். கடைசியில் அவர் பெலினோ இப்போ வாங்கிட்டார். ஆக்சுவலாக நான் அப்பயுமே பலினோ தான் ப்ரிஃபர் பண்ணது. ஏன்னா வேல்யூ ஃபார் மணியாக பார்க்கும்போது பலினோ தான் பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக இருந்தது. பட் ஏன் இது போனதுக்கான காரணம் என்னென்னா வீட்டில் எல்லா ரிலேட்டிவ்ஸும் பலினோ வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 1 2 3 பேர் பக்கம் வச்சுருக்காங்க. மச்சான் அப்புறம் அண்ணன் 2 3 பேர் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பலினோ இன்னும் 2 ஆடாக பலினோ மட்டுமே இருக்கிற ஒரு சூழல். 3 மேனுவல் 2 ஆட்டோமேட்டிக், அதுவும் ஒரே வேரியண்ட் ஒரே கலரில். ஆமாம் ஆக்சுவலாக அந்த இது இருக்குது. ஓகே என்ன மாடல் வச்சுருக்கீங்க? இது என்ன மாடல்? ஃப்ரான்ஸில் என்ன மாடல் இது? இது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் டெல்டா ப்ளஸ்ஸு, அதாவது டாப்புக்கு முன்னாடி வரும். இதில் தான் வந்து 1.2 literல ஓரளவுக்கு எல்லா ஆப்ஷன் வரும். ஓகே ஓகே. இதுக்கு அடுத்து போகிறது எல்லாமே 1 liter டர்போவில் வந்துடும். ஓகே ஓகே. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். உனக்கு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். மிரர்லேயே வந்து ஃபோல்டபுள் அது இண்டிகேட்டர் அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். அலாய் வீல்ஸ் வந்துடும். அதில் வந்து டைமண்ட் கட் அலாய் வீல் வரும். இதில் வந்து பிளாக் கலர் அலாய் வீல்ஸ் வந்துடும். இந்த லேம்ப் இந்த வேரியன்ட்ல வரும். இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரவுண்ட் லேம்ப் வரும், ப்ரொஜெக்டர் வரும். இந்த லேம்பை பற்றி பேசும்போது நம்ம பேசுவோம் இது ஏன் எடுத்தோன்ட்டு. இப்போதைக்கு அது வேணாம். ஆனால் இந்த மாடல் பார்க்க டாப் வேரியண்ட்டுக்கும் சிமிலராக இருக்கக்கூடியது தான். இதில் டாப் போகும்போது இந்த ரிவர்ஸ் வைப்பரு அந்த மாதிரி சின்ன ஆப்ஷன், டிரைவர் சீட் ரிவர்ஸ் கேமரா நம்ம அக்சசரிஸாக
போட்டனால ஆல்மோஸ்ட் எல்லாமே இதுலேயே வந்துருச்சு. ஓகே, இதில் ஆக்சரிஸ்னு என்னெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் ஆக்சரிஸ்ன்னு ஃபிட் பண்ணியிருக்கீங்க? ஆக்சரிஸ்ன்னு ஷோரூமில் ஃபிட் பண்ணதுன்னா ரிவர்ஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ணோம், இந்த சைடு மிரரு, ஆமாம், அப்புறம் இந்த லிப்பு பார்த்தீங்கன்னா இது ஒரு அக்சரிஸாக வரும். இது ஆக்சுவலி ஃபுல் கிட்டாக வரும். இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்து வர மாதிரி ஃபுல் கிட்டாக வரும். பட் நான் ஒரு 4-5 பீஸ் மட்டும் சூஸ் பண்ணி பண்ணது. ஓகே, கம்பெனியில் பண்ணும்போது டாப் வேரியண்ட்டோட கேமரா வேணும் எனக்கு, வந்து பூட்டுக்குள்ளே வேணும்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா ட்ரில் பண்ணி பம்பரில் போடுறது தான் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அது வேணாம், எனக்கு காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மறைஞ்ச மாதிரி கேமரா வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கேமரா போட்டு பண்ணது. அப்புறம் வெளியில் ஆஃப்டர் மார்க்கெட்லன்னா ஃப்ளோர் மேட் போட்டேன், சீட் கவர் போட்டேன், ஸ்டேரிங் கிரிப் போட்டேன். ஓகே, அப்புறம் அவ்வளோதான், அந்த முருகன் வேலு மட்டும் தான், அவ்வளோதான். ஆக்சுவலாக அன்னைய தேதிக்கு ஃப்ரான்ஸோட டெல்டா ப்ளஸ் வந்து 10.5 லட்ச ரூபா ஆன் ரோட், 10,48,000 வந்துச்சு. பட் இன்னைய தேதிக்கு அதோட காஸ்ட் வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஆன் ரோட் காஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீலரோட கான்டாக்ட் நம்பர் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவங்கள வந்து செக் பண்ணி பாருங்கள். இது எப்போ வாங்கினது, எந்த வருடம் வாங்கினது? 2023. ஆமாம், 2வது இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 2023. எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் ரன் பண்ணியிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 26,000 சில்லரை ஓட்டியிருக்கேன். 27 வரப்போகுது. யூஸ்வலாக கேட்குறது தான், ஷோரூம் அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சு, எந்த ஷோரூமில் பர்ச்சேஸ் பண்ணீங்க? நான் பில்லைன்சன்ஸ் தஞ்சாவூர் நெக்ஸான் ஷோரூமில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. நமக்கு இங்கே ஆல்ரெடி நீ அதில் ஒர்க் பண்ணி இருந்த, ஸோ அதனால் எல்லாருமே தெரியுன்றனால ஃப்ரெண்ட்லியாக தான் போணுச்சு. சர்வீஸ் வரைக்குமே எனக்கு அரேனா எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்கன்றது தெரில. மேபி ஷிஃப்ட்டோ இதுலேயோ நிறையா எனக்கும் வர சேனலில் வரதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் நெக்ஸா தனியாக சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த 26,000 கிலோமீட்டர் வந்து பயணிச்சிருக்கீங்க, இதில் எங்கெல்லாம் போயிருக்கீங்க? ஸோ இது வரைக்கும் லாங் ரைட்ஸு, ஹில் ஸ்டேஷன், இந்த மாதிரி பல டெரைன்ஸ் எல்லாம் பயணிச்சிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஆஃப் ரோடு வரைக்குமே போயிருக்கு. ஆஃப் ரோடு வரைக்கும், அதாவது மாருதி வந்து இதை வந்து சப் 4 மீட்டர் எஸ்யூவி அப்படின்னு சொன்னதை ராஜேஷ் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஆஃப் ரோட்லாம் போயிருக்காரு வரைக்கும் போயிருக்கேன். எங்கே போயிருக்கீங்க? மூணார் போயிருக்கேன், கொடைக்கானல் அந்த பூம்பாறை முருகன் கோயில் இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுக்கெல்லாம் போயிருக்கேன். சென்னை, பெங்களூர் எல்லாம் ஆல்மோஸ்ட் இந்த சைடு. நம்ம நார்த் சைட் போனதில்லை, எனக்கு வழி தெரியாது. பட் சென்னை, இங்கேருந்து சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் அங்கே உள்ள ஹில் ஸ்டேஷன், தேனி, கீனி, சபரிமலை அந்த அடிவாரம் வரைக்கும் போயிருக்கேன். இதில் எடுத்து நம்ம சபரிமலை போனதில்லை, டிவியில் தான் போயிருக்கோம். ஸோ இப்போ இவ்வளோ தூரம் வந்து பயணிச்சிருக்கீங்க, ஹில் ஸ்டேஷன் வந்து போயிருக்கீங்க, எல்லாமே ஓகே. இந்த இன்ஜின், இந்த 1.2 லிட்டர் NA இன்ஜின் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது? அதுவும் மேனுவல் வச்சுருக்கேன்னு நீங்கள், ஸோ அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது? பர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த வித குறையும் இல்லை. ஆனால் நீ அதுக்குன்ட்டு போலோ அவங்களோட அந்த 1.2 லிட்டரோ 1.5 டர்போவோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, நார்மலாக ரொம்ப ரிலேபிளாக வரக்கூடிய 1.2 லிட்டர் இன்ஜினில் இருக்குது. நான் அதுதான் பார்த்தேன். எனக்கு 1 லிட்டர் 3 சிலிண்டர் போகக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஏன்னா வேகனார்லேயும் அந்த பவர் லேக் இருக்கும், டியூவிலையும் அந்த பவர் லேக் இருக்கும். நம்ம ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கி செகண்ட் கியர் மாற்றணும்னா ஏறாது. ஃபர்ஸ்ட் கியருக்கு போயிட்டு 3 சிலிண்டர் ஃபர்ஸ்ட் கியருக்கு போனால் தான் டார்க் கிடச்சி திருப்பி ஏறுற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு 4 சிலிண்டர் வேணும் அப்படின்னு பார்த்தேன். ரெண்டாவது மைலேஜ். 3 சிலிண்டர் மைலேஜில் குறைன்னு சொல்ல முடியாது. கம்பேரிட்டிவ் 4 சிலிண்டரை கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெட்டரான மைலேஜ் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிளாக இருந்துச்சு. ஓகே, இந்த ஹில்ஸ்லாம் ஏறும்போது எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸு? எந்த இடத்துலையும் பர்ஃபார்மன்ஸில் எனக்கு எந்த பஞ்சாயத்துமே இல்லை. பிரேக்கிங்கில் சில பஞ்சாயத்து இருக்குது. நீ அடுத்த கொஸ்டின் அந்த பிரேக்கிங் பற்றி கேட்கும் போது நான் சொல்கிறேன். அப்படியே அதான், பிரேக் எப்படி இருக்குது, பிரேக்கிங் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி ஃபீட்பேக் இருக்குது பிரேக்? எனக்கு நான் டிவி யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரான்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலயான்றது தெரியலை. பட் ஆனால் வந்து எனக்கு வந்து ஃப்ரான்ஸில் பிரேக்கிங் இஷ்யூ இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஃப்ரான்ஸும் சரி பெலினோவும் சரி, 100 மீட்டரில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. நம்ம வந்து ஸ்லோ பண்ணுறோம், நமக்கு தெரியும் எங்கே அழுத்துனா நிற்கும்ட்டு. ஆனால் ஒரு 2 வருஷம் ஆகியும் இன்னமும் எனக்கு அதை ஜட்ஜ் பண்ணவே முடியல. கொஞ்சம் ஹெவியாக கொடுத்தா எல்லாரையும் முன்னாடி வந்து விழுற அளவுக்கு பிரேக் அழுத்துது. சரி, கிராஜுவலாக அழுத்துவோன்னா கண்டிப்பாக ஸ்பீட் பிரேக்கரில் போய் ஏறி குதிக்கிற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் பிரேக்கிங் நாய்ஸ்,
ஓகே. ஆல்ரெடி வீடியோலையும் என்னோட சேனல் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அந்த பிரேக்கிங் நாய்ஸ்ன்றது 20,000 கிலோமீட்டர் 20லேருந்தே வந்துருச்சு. இது என்ன பிரேக் பேடுன்னு மாற்றி இல்லை, பிரேக் பேட் நல்லா இருக்கும். சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டேன். பிரேக் பேட் இதுக்கு வந்து 35,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகும்னு சொன்னாங்க. பிரேக் பேடும் திறந்து காமிச்சாங்க, ரோட்டரியும் திறந்து காமிச்சாங்க. ஆனால் பிரேக்கிங் நாய்ஸ் இருக்கு, பிரேக் கொஞ்சம் ஒரு கீச்சு கீச்சுன்ற ஒரு நாய்ஸ் இருக்கு. அதுவும் மழை காலம்னா ரொம்ப வரும். வாட்டர் வாஷ் பண்ணோன்னு போயிடும், ஆனால் திருப்பி வந்துகிட்டே இருக்கு. இந்த பிரேக்கிங் நாய்ஸ்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒன் மோர் திங், அதை வந்து டொயாட்டால இதுக்கு ஒரு மறு வச்சு ஒன்று வருது. ஆமாம், அதில் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன்னு சொல்லி டொயாட்டால போகும்போது ஒரு தடவை எக்ஸிக்யூட்டிவ் சொன்னாங்க. ஓகே 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 ஓகே. அந்த பிரேக்கிங் வந்து டொயாட்டா வந்து பிரம்போவோடதோ சம்திங் எனக்கு கிளியரா தெரியல. பிரேக் பேட் வந்து பிரேக் பேட் வந்து கம்பெனி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வர பிரேக் பேட் வந்து டொயாட்டால கிடையாது, அது வேற பிரேக் பேட். மேபி நான் அதை தான் வாங்கி சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே, மேபி அடுத்த ட்ரிப்பு அதாவது ஃப்ரான்ஸ் வாங்குறவங்க பிரேக் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது டொயாட்டாவோட ஸ்பேர் வாங்கி ஐசரோட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஓகே, இந்த ரோடு இதெல்லாம் சொல்லியாச்சு. மைலேஜ், ஸோ மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது ஆவரேஜாக உங்களுக்கு? எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது? சிட்டியில் எவ்வளவு, ஹைவேல எவ்வளவு? சிட்டியில் எனக்கு வந்து 18, மினிமம் 18, மேக்ஸிமம் 20 வரைக்கும் தரும். மினிமம் 5 பேர் போகிறாங்க, சிட்டிக்குள்ளே ரொம்ப ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். நான் சொல்கிறது சென்னை மாதிரியான சிட்டிகளே 18ன்றது ஆவரேஜாக கொடுத்துரும். நம்ம தஞ்சாவூர் மாதிரி இருக்க இடத்துல 20க்கு குறையாது. ஓகே ஓகே. 20க்கு குறையாது, நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஹைவேன்னு போயிட்டேன்னா நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான். நானும் என் ஒய்ஃப், அதாவது 3 பெரியவங்க என் பையனோட போகும்போது 24 வரைக்கும் ஹைவேல வந்து ஹைவே பிளஸ் ஹில்ஸ் சொல்கிறேன். நான் போயிட்டு ஓவராலாக கால்குலேட் பண்ணேன். இங்கேருந்து கொடைக்கானல் பூம்பாறை முருகன் கோயிலுக்கு போயிட்டு நான் ரிட்டர்ன் வந்து கால்குலேட் பண்ணும் போது எனக்கு 24 வரைக்கும் 24 புள்ளி சில்லற, அதான் 24 ரவுண்ட் ஃபிகராக பார்த்தீங்கன்னா 24 கொடுத்துச்சு மைலேஜ். ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் டெஸ்ட் நம்ம சேனல்லே இருக்கு. ஆல்மோஸ்ட் அதுலேயும் 25+ மைலேஜ் வந்து கொடுத்துருக்கு, க்ளீன் ஹைவேல ஓட்டுனது. மேபி யாராவது தேவை அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்கு அந்த வீடியோ கூட வந்து பாருங்கள். ஸோ இப்போ மைலேஜ் பற்றியெல்லாம் வந்து பேசியாச்சு. இப்போ அடுத்து கம்ஃபோர்ட் தான். ஸோ கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது? உன்னோட ஹைட்டு நீ வந்து ஆல்மோஸ்ட் 6 feet 6.2. ஸோ உன்னோட கம்ஃபோர்ட்டை வந்து சொல்லு. ஏன்னா ஹைட்டாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது வந்து எஸ்யூவிஸ், இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது எப்படி இருக்குது உன்னோட ஹைட்டுக்கு உட்காரும் போது? இது வந்து ஹைட்டுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் நான் அந்த சீட் அட்ஜஸ்டபிள் மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலான்னு இருக்கேன். ஹெட்ரூம் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ஸ்டியரிங் வந்து செட் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு என்னன்னா எப்போவுமே நான் மேலே இருந்து இப்படி வியூவாக பார்க்குற மாதிரி இருக்கு. இப்போ இதில் நீ உட்காந்தேன்னா காரோட நேராக பார்ப்பேன். ஆனால் எனக்கு எப்போவுமே என் ஹைட்டுக்கு நான் மேலேருந்து எனக்கு இந்த பேனட்டு இந்த இடம் வரைக்கும் விசிபிளாக இருக்க மாதிரி இருக்கும். அது எனக்கு உள்ள அமுங்கி நேராக பார்த்து ஓட்டுற மாதிரி இருக்காது. எப்போவுமே ஸ்டியரிங் எனக்கு பஸ் ஓட்டுற மாதிரியே ஒரு இதில் இருக்கும். என்னால் கம்ஃபர்ட்டாக கார் மாதிரி உட்காந்து ஓட்ட முடியாது. அது டியூவில ஆனால் நல்லா இருக்கும். அது மேபி அது ப்ராப்பர் எஸ்யூவி. இது வந்து ஒரு கிராஸ் ஓவருங்கிறனால உனக்கு அந்த ஃபீல். ஆமாம், எனக்கு அந்த சீட் கொஞ்சம் கீழே டவுன் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். இது ஒரு மிட் ஸ்டேஜில் தானே ரேஞ்சில் அப்படியே வச்சிருக்கல. எனக்கு கொஞ்சம் டவுன் பண்ணி இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஜிஎஸோட காரை ட்ரைவ் பண்ணி பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த காரை ஃபுல்லாக இறக்கும் போது எனக்கு இன்னும் நல்ல லோவராக இருந்து நல்லா இருந்துச்சு. அதனால சொல்கிறேன் அது மாடிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. எனிவே அடுத்து இந்த ரியர் சீட்டோட கம்ஃபோர்ட்டு மேபி எனக்கு தெரிஞ்சு நீ பின்னாடி உட்காந்து இது வரைக்கும் போயிருக்க மாட்டேன். அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நானே வந்து சொல்லிடுறேன். ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் 3 பேர் உட்கார முடியும், பட் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இந்த கார்னரில் உட்காடுறாங்களே, ரைட்டோட விண்டோ சைடோ லெஃப்டோட விண்டோ சைடோ உட்காரும் போது இந்த பில்லர் வந்து கொஞ்சம் கரெக்டாக தலைக்கிட்ட இருக்கும். ஆமாம், அந்த பில்லர் வந்து ரொம்ப தலைக்கிட்ட வந்து இருக்கும். ஸோ எங்கேயா தூக்கி போட்டால் கரெக்டாக இடிக்கிற மாதிரி அந்த பில்லர் வந்து இருக்கும். அது கொஞ்சம் டிஸ்கம்ஃபோர்ட்டாக தான் வந்து இருந்துருக்கு. ஆமாம், 2 பேர் போகும்போது பிரச்சனை இல்லை, பில்லரை விட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்துருவோம். பட் 3 பேர் போகும்போது அந்த கரெக்டாக பில்லர்கிட்ட நெருக்கி வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த வண்டியில் வந்து மைனஸாக பார்த்த விஷயம்னா என்ன விஷயம்? அடுத்து நான் மேஜர் மைனஸ் எல்லாருமே சொல்கிறது தான், இந்த எதுக்கு எடுத்தோமோ அந்த பஞ்சாயத்து தான். இந்த லைட் வந்து டார்ச் லைட்டில் பிடிச்சி கார் ஓட்டினா எப்படி ஓட்டுறோமோ அந்த ஃபீல் தான் கொடுக்கும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. நீ எவ்வளோ மணி சார் ஒரு படத்துல லைட்டு மேல தலையில மாட்டிட்டு சைக்கிள்ல போவான், எக்ஸல்ல போவாரு, அது மாதிரி தான் இந்த தகப்பான்னு தேடுற மாதிரி லைட் வச்சுக்கிட்டு தான் போகணும் போல இருக்கு. ஒண்ணுமே இல்ல, ரிஃப்ளெக்டர்ல மட்டும்தான் லைட் எரியுதுன்றதை நீ பார்க்க முடியும். ஓகே ஓகே. நீ ஹைவேல போற
உன் லைட் ஹை பீமில் இருக்குன்னா நீ இந்த ரிஃப்ளெக்டரில் தான் பார்க்க முடியும். ரோட்டில் எந்த வித விசிபிளும் இருக்காது. லைட்டாக பனி பெஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ஓகே. மழைகளை பெஞ்சிச்சுன்னா டோட்டலாக அசார் பண்ணி வைக்கில் ஓரமாக பார்க் பண்ணுறேன். நான் அது மாதிரி பண்ணியிருக்க சுச்சுவேஷன்லேயும் இருக்குது. ஏன்னா இங்கே நிறையா இப்போது கோயம்புத்தூர் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரில்ல பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல ஃபாக் லேம்ப் பண்ணுறாங்க. ஜிஎஸ் காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக் லேம்ப் இங்கே இருக்கும். எல்இடி ப்ரொஜெக்டர் வந்து மாட்டியிருக்காரு. ஸோ கார் ப்ளஸில் தான் வந்து ஈரோடு கார் ப்ளஸில் தான் வந்து மாட்டியிருக்காரு. என்னோட காருக்குமே ஹெட்லைட்ஸ் எல்லாமே ஈரோடு கார் ப்ளஸில் தான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் மேபி இது ஒரு ஷவுட் அவுட்டாக கூட எடுத்துக்கலாம். பெஸ்ட்டான ஆக்சரிஸ் எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை பேஸ் மாடல் டு டாப் மாடல் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய ஈரோடு கார் ப்ளஸை கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட பலினோவோட பிஃபோர் ஆஃப்டர் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ மாற்றினதுக்கப்புறம் லைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் ஃப்ரான்ஸ் பயன்படுத்துகிறீங்க இல்லை வேறு ஏதாவது எல்இடி லைட்ஸோடு இருக்கக்கூடிய கார் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து அவங்க ஃபாக் லேம்பில் வந்து உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் வந்து ஆல்ட்ரு மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரான்ஸுக்குமே இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க அதை கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நானும் போய் பார்க்கணும் வரேன். எனக்கு ஏன்னா லைட்டு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாமே கூட ஓகேன்னு சொல்லிடலாம். நீ சொன்ன மாதிரி அந்த ரியர் சீட்டு நான் உட்கார போகிறது இல்லை, அதனால் அதில் பிரச்சனை இல்லை. லைட் ரொம்ப ஒஸ்ட்டு. அதுவும் நான் ஜிஎஸோட வெஹிக்கிள்லாம் ஓட்டிட்டு அன்னைக்கு நம்ம மதுரை போயிட்டு வந்தோம் பாரு, அப்போல்லாம் ஓட்டிட்டு வந்துட்டு நான் இங்கே வந்து என் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகும்போது என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி. இங்கே அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை தஞ்சாவூரில். கார் ப்ளஸ் ஸோ அவங்கள்ட்ட தான் கொண்டு போய் கொடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஓகே. அடுத்து இந்த எலி போயிட்டு பூனை பஞ்சாயத்து வந்துருச்சு அப்படின்னா அந்த பஞ்சாயத்தை பற்றி சொல்லு. இங்கெல்லாம் நிறைய டேமேஜஸ்லாம் வந்து ஆயிருக்கு. வண்டி ஃபுல்லாக டோட்டலாக இந்த நம்பர் பிளேட் ஆக்சுவலி மறைக்கணுன்றதுக்காக இந்த நம்பர் பிளேட்டை நான் கழட்டலை. பூனை கடிச்சு கீழே தள்ளி விட்டுருச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக்கே கடிச்சு. இப்போ எலி தொந்தரவு இல்லை, அதுக்கு பதிலாக பூனை தொந்தரவு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல எதனா நாய் கடிச்சதுங்களா? அது நாய் கடிச்சது. துரத்தி நாயும் பூனையும் சண்டை போட்டு வண்டி ஃபுல்லாக கடிச்சு வச்சிருக்கு. சரி, ஆக்சுவலாக நிறைய கார்ஸில் நான் இது மாதிரி பைட்டிங் வந்து பார்க்குறேன். நாய் வந்து கடிக்கிறது கொள்வது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மட் ஃப்ளாப்பில் வந்து ரொம்ப சேறு சகதியாக இருக்குது, ஒரு மாதிரி இந்த ரோட்டில் ஏதாவது சாணி கீனி அடித்து ஏதோ இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ஸ்மெல்லுக்கெல்லாம் வந்து இந்த நாயெல்லாம் வந்து இந்த கடிக்கிறது கொள்றதெல்லாம் நிறையா வந்து பண்ணுதுங்க. ஸோ அதனால் காரை கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். மேஜராக என்னென்னா, நம்ம ரோட் சைடில் போகும்போது அதாவது அடிப்பட்டு கிடக்கும் தெரியுமா, அதை ஏற்றிட்டு வந்துடுவோம். ஆமாம், அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது டாக் பைட் ஆகிடுது. அப்புறம் டாக் யூரின் போனால் அதுக்கும் சேர்த்து இது வந்து பண்ணுது. நான் வீட்டுக்குள்ள ஷெட்டுக்குள்ள நிக்கிற வண்டி, இது எங்கேயும் எடுத்துட்டு போற வண்டி இல்லை. நான் 2 வருஷம் ஆகி 26,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. ஆனா என் வண்டி பார்த்தா அவ்வளோ ஸ்க்ராட்ச் இருக்கு. கிட்டத்தட்ட நான் 2 தடவை பாலிஷ் போட்டேன். நான் ஆல்ரெடி பாலிஷ் போட்ட வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தேன். அதுலேயுமே நிறைய பேர் பேனா வச்சு கிறுக்குனீங்கன்னா அப்படிதான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கூட நீங்க லைவா பார்க்கலாம். ஆமா, நிறைய அது பாலிஷ் போட்டதுக்கு அப்புறம் ஆன அடுத்த ஸ்கிராட்ச். ஆக்சுவலா இந்த மாதிரி கலர் டார்க் கலர்ஸ் போனீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைங்கிறது கண்டிப்பா வரதான் செய்யும். இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்லாம் போறீங்க அப்படின்ற பட்சத்துல ஒயிட் அண்ட் சில்வர் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மார்க்ஸ் வந்து தெரியாது. இது வந்து கிரே, ரெட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரியும். கொஞ்சம் ஹைலி மெயின்டெனன்ஸ் தான் சொல்லுவேன் இந்த மாதிரி கலர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் இது வரைக்கும் சர்வீஸுக்குன்னு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? ஏன்னா 10,000 கிலோமீட்டரில் எப்படியும் பெய்டு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். 20,000 கிலோமீட்டர் 2வது சர்வீஸ் வந்து பெய்டில் வந்து விட்டுருப்பீங்க. எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் ஆகுது? எனக்கு 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி சர்வீஸ் தான் வந்துச்சு. நான் இப்போ 20,000 கிலோமீட்டரில் விடும் போது 15,000 ரூபா சர்வீஸ் காஸ்ட். 15,000 சர்வீஸ்க்கு வருதா? 15,000 ரூபா சர்வீஸ் காஸ்ட். அப்படி என்ன பண்ணாங்க 15,000 இதுக்கு? ஆயில் சர்வீஸ் அதெல்லாம் வந்து 15,000 ரூபா சர்வீஸ் காஸ்ட் வந்துச்சு. வேறு ஏதாவது ஸ்பேர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்களா? பிரேக் பேட்லாம் வந்து கழட்டி நான் வாலண்டரியாக பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி பார்த்தனால கொஞ்சம் ஆக்சுவலி 10,000 ரூபாய்க்குள்ளே தான் வரணும். அந்த வாலண்டரியாக சில விஷயங்கள் பார்க்க சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் இது எவ்ரி 20,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸில் ஆயில் எனக்கு சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பில் கிடையாது, 0 பில். ஓகே. செகண்ட் சர்வீஸில் வந்து 1,500 to 2,000 rupees தான். அதாவது 5,000 கிலோமீட்டர் சர்வீஸ் விடும்போது. ஆமாம். தேர்ட் சர்வீஸ்லேயும் எனக்கு அந்த ரேஞ்ச் தான் வந்துச்சு, ஆயில் சேஞ்ச் பண்ணலை. ஃபோர்த் சர்வீஸ்லேருந்து தான் எனக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணாங்க. ஓகே ஓகே. இதில் வர ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா அடுத்த சர்வீஸில் தான் கூலண்ட் ஆயிலே மாற்றுவாங்க. 40,000 கிலோமீட்டரில் கூலண்ட் ஆயில் மாற்றுவாங்க. ஓகே. அதனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருக்கும். பட் டியூரேஷன் பார்க்கும்போது இதுக்கப்புறம் நான் அடுத்து 40 தானே சர்வீஸ் வரும். 30 வந்து ஜென்ரல் செக்அப் வரும். அப்போ ஆனால் பிரேக் பேட் போயிடும். ஸோ அதை மாற்றிட்டு 40 வரும்போது ஆயிலை மட்டும் கூலண்ட் ஆயிலாம் மாறும். ஓகே. இப்போ
இந்த வெஹிக்கிள்ல நீங்க சொன்ன மாதிரி நெகட்டிவா பார்த்த விஷயம் இது ஒண்ணு. ஹெட்லைட் வந்து சொல்லியாச்சு. வேற ஏதாவது இன்னொன்று நெகட்டிவா? வந்து பார்த்தேன்னா அந்த சி பில்லரா ஃப்ரண்ட்ல வர்றதுக்கு என்ன சொல்லுவாங்க இந்த இதா? ஆமா இது ஏ பில்லரு. இதோட பிளைண்ட் ஸ்பாட் ஜாஸ்தியா இருக்கும். ஓஹோ, ஓகே. இதோட பிளைண்ட் ஸ்பாட் ஜாஸ்தியா இருக்கும். மேபி நான் ஹைட்டா மேபி இருக்கனாலயா என்னன்னு இந்த தெரியல. வைசர்னாலயா? இல்ல வைசர்னாலலாம் இல்ல. அந்த க்ளோஸரா மிரரை தாண்டி நம்ம கட் பண்ணும்போது Blind spot ஆமா இருக்கு. நம்ம வந்து அதாவது கரெக்டா இப்படி இப்படி ஸ்டேரிங்ட்ட இருந்து இப்படி பார்த்துட்டு திரும்புற மாதிரி மாதிரி இருக்கும். அந்த பில்லர் பெருசா இருக்கனால பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். அதே மாதிரி நான் ஃப்ரான்ஸ் ஓட்டும் போது ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா மிரருக்கும் அந்த மியூசிக் சிஸ்டமுக்கும் இடையில இருக்க கேப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆமா, ஏன்னா மிரர் உனக்கு மிரர் வந்து இந்த இடத்துல வந்துடும், அந்த மியூசிக் சிஸ்டம் இந்த இடத்துல முடியும், இவ்வளவுதான் இருக்கும் அந்த கேப். அது வழியா பாக்குற மாதிரி தான் இருக்கு. நான் நிறைய தடவை ஃப்ரான்ஸ் ஓட்டும் போது என்னடா இது ரொம்ப பிளைண்ட் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணுதேங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். அது இல்லாம நம்ம அந்த டேக் வேற தொங்க விட்டுருக்கோம். இது நான் ஆக்சுவலா இதுன்னு இல்ல, கேமரா வந்து ஜிஎஸோட கார் ஓட்டும் போது கூட நான் அதை வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ இதுலேயும் என்னன்னா அந்த ஃபாஸ்டாக் வந்து இருக்கு, அது மாதிரி டேஷ் கேம் வந்து மாட்டி இருக்குன்னும் போது அது ரொம்ப பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து கிரியேட் பண்ணும். ஆக்சுவலாகவே அது ரொம்ப கம்மியாக இருக்கு. நம்ம யூஸ்வலாக அதோட சென்டரில் தான் வந்து டேஷ் கேம் எல்லாத்தையும் மவுண்ட் பண்ணுவோம். டேஷ் கேமும் அங்கே தான் ஒட்டிருக்கு, ஃபாஸ்டாக்கும் அது பக்கத்தில் தான் ஒட்டிருக்கனால அது பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் பண்ணது தான். எனக்கு பழகிடுச்சு. ஆனால் புதுசாக எடுக்கிறவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அந்த பில்லர் வந்து விசிபிலிட்டி குறையிறது வந்து கண்டிப்பாக ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது பிடிச்ச விஷயம். இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கும் இந்த காரை பொறுத்த வரைக்கும்னா என்னென்ன விஷயங்கள்? பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லணுன்னா இன்ஜினோட சவுண்டு, அந்த 4 சிலிண்டருக்கான சவுண்ட். நீ ஏசிலாம் போட்டுட்டு ஒரு ஃப்ரீயான ரோட்டில் கியர் கட் பண்ணி டவுன் பண்ணி ஏற்றுறேன்னா அந்த சவுண்டு நல்லா இருக்கும். நீ மாடிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்லைன் ஃபோரோட சத்தம் சவுண்டு வந்து ரியலி எனக்குமே வந்து இன்லைன் ஃபோரோட சவுண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓவர் டேக்கிங் அப்போ போது அது என்ஏல குறிப்பாக வந்து ஆமாம், என்ஏல சவுண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வேற ஏதாவது? மைலேஜ். எனக்கு மைலேஜ் வந்து ரொம்ப திருப்தியான விஷயம். நீ சிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணும் போது கூட எனக்கே அது பெருசா ஐடியா இல்லைன்னா எனக்கு மைலேஜ்ல பெருசு நான் பெருசா ஓட்ட போறது இல்லை. மேபி என் சேனலுக்கு நிறைய நான் போய் வீடியோஸ் பண்ற மாதிரி இருந்தா வேணா சிஎன்ஜி ப்ரிஃபர் பண்ணுவேனே தவிர எனக்கு 20+ 25 கிட்டத்தட்ட கொடுக்குது. நான் சிஎன்ஜி போனேன்னா 35. நீங்கள் மேபி ஃப்ரான்ஸ் பார்க்குறீங்க, ஒரு நார்மல் யூஸ் பண்ணுவீங்கன்னா சிஎன்ஜி போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 30 to 35 தாராளமாக 35க்கு மேலே தரும் மைலேஜ். கண்டிப்பாக. ஸோ என்னோட பலினோட மைலேஜ் டெஸ்ட் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமாம், நம்ம நிறைய கமெண்ட்ஸில் வந்து பார்க்குறேன். அது வேணுமா வேணாமான்ற ஒரு இதுலேயே நான் வந்து இன்னும் போடாமையே இருந்துட்டு இருக்கேன். மேபி போடும்போது சேம் இன்ஜின் தான். ஸோ அதனால் சிஎன்ஜியில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுங்கிறத கூட நீங்கள் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். இது எவ்வளோ, ஏன்னா இதுவுமே சரி பலினோவும் சரி மைலேஜில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு சென்னை மாதிரி சிட்டியில் 15 to 16, தஞ்சாவூர் மாதிரி சிட்டியில் 18 வரைக்கும் தரும். ஹைவே போனீங்க அப்படின்னா 20 to 22, 20லேருந்து 22 வரைக்குமே தாராளமாக தரும் மைலேஜ். ஸோ அதனால் மைலேஜில் இந்த இன்ஜினை பற்றி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு இன்ஜின் அப்படி தான் சொல்லணும். மைலேஜ் ரொம்ப சூப்பராகவே வந்து கொடுக்கும். எனிவே வேறு ஏதாவது பிடிச்ச விஷயங்கள் இருக்கா இந்த காரை பொறுத்த வரைக்கும்? கம்ஃபர்ட், அந்த அந்த ஒரு டவுன் கொண்டு வராத தவிர மற்றபடி சீட் கம்ஃபர்ட். அதே மாதிரி பார்த்தேன்னா இப்போ பலினோவும் இதே மாதிரி ஸ்ட்ரக்சரான சீட் தான். அந்த பக்கெட் சீட் ஃபார்மேட்டுக்கு வந்துட்டாங்க. வேகனார் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும் சீட்டு, அது பெஞ்ச் சீட் மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் பக்கெட் சீட் ஃபார்மேட்டுக்கு வந்தது. அந்த குஷன்லாம் கொடுத்து பண்ணதெல்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட், அந்த கலர் டியூவல் டோன் அரேஞ்ச்மெண்ட்டும் சரி, ஒன்று ப்ளூ வரும், எந்த ஒரு மாதிரி காஃபி ப்ரௌன் கலர். ஒன்றுமே இல்லைங்க, ஃப்ரான்ஸை வந்து நாங்களே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஒரு ஜிம்முக்கு போன பலினோன்னு வந்து சொல்லுவோம் இதை. ஆமாம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் உள்ளே உட்காந்திங்கன்னா பலினோவில் உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். பலினோட பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். என்ன கொஞ்சம் வீல் சைஸ் வந்து டாப் மாடல் போனால் பெருசாக இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 190 mm. அதை வந்து கேட்கணும். நான் பலினோவில் அண்டர் பாடி அடிப்படுற விஷயங்கள் நான் சில இடங்களில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது அது மாதிரி ஏதாவது நான் அதான் சொன்னேன்ல, ஆஃப் ரோட்னா அதுக்குன்ட்டு ஒன்றுமே இல்லாத தரேன்ற சொல்ல. இந்த மாதிரி கரடு முரடாக இருக்க இடத்துலலாம், அந்த கொடைக்கானல், அந்த கவுஞ்சி அந்த சைட்லாம் எனக்கு போனேன்னா தெரியும், நிறையா ரோடே இருக்காது மோஸ்ட்லி. அந்த மாதிரி எந்த இடத்துலையும் அடி எனக்கு வந்து ஒரு கல் போய் அடியில் உரசி சவுண்ட் வந்ததா இது வரைக்கும் இல்லை. அதே மாதிரி நம்ம ரோட்ஸில் பார்த்தேன்னா ட்ரைனேஜுக்கு புதுசாக கட்டி சிமெண்ட் போட்டு ஏற்றி வச்சுருப்பாங்க. அதுலேயும் எந்த இடத்துலையும் அடிபட்டது இல்லை. ஓகே. ஆக்சுவலாக பலினோவில் வந்து நான் சில இடங்கள்ல அண்டர்பாடி வந்து அடிபட்டிருக்கு எனக்கு. ஸோ அதை நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரான்ஸ் போகிறீங்க அப்படின்னும் போது அந்த பிரச்சனை வந்து இருக்காது அப்படின்னு நான் சொல்லலாம்.
ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இது இந்த வண்டி வாங்கினதுக்கான ரீசன் என்னது, இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, சர்வீஸ் நெட்வொர்க் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. வேறு ஏதாவது விஷயங்கள் அடிஷ்னலாக நம்ம நேயர்களுக்கு சொல்லணும்னு இருக்கீங்களா? நான் ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா, ஃப்ரான்ஸில் இந்த வேரியண்ட் போகிறீங்க அப்படின்னா என்னை கேட்டால் இந்த லேம்ப் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறவங்களா இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லை, நானே நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் ஃப்ரான்ஸோட டெல்டா ப்ளஸ் போகிறதுக்கு டெல்டா டெல்டா போயிடலாங்க அப்படின்னு வந்து சொல்லி. டெல்டாவில் வந்து அந்த ப்ரொஜெக்டர் லேம்ப் வரும். அது ஆக்சுவலி பல்ப் தான், ஹாலஜன் ப்ரொஜெக்டர் தான். நீ உனக்கு பல்பை கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து இது பியூர் எல்இடி, ஒரு சின்ன ஸ்டிப்பு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இதில் எதுவுமே கை வச்சு மாற்ற முடியாது. வேணா இந்த கேஸே உடச்சிட்டு உள்ள 3 ப்ரொஜெக்டர் வச்சு வேணா பண்ணலாமே தவிர ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான். ஆமாம், ஏன்னா நான் இந்த லைட்டுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த லைட் போயிடுச்சுன்னா 5 வருஷத்துக்குள்ள ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு, போகாது. அதான் கம்ப்ளைண்ட். ஆனால் ஏன் வெளிச்சமே இருக்காது, அது ஏன் போக போகுது? ஸோ அது பைக்கலாம். அது போனீங்கன்னா உங்களுக்கு லைட் இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தலையில் ஒரு டார்ச் லைட் கட்டிட்டு போகிற மாதிரி போகலாம், பகலில் போகலாம். இன்னும் நைட்டில் போகும்போது உங்களுக்கு 25க்கு மேலே மைலேஜ் கொடுக்கும். ஏன்னா உங்களால் 80லாம் போக முடியாது. ஸோ அப்படின்ற போது மைலேஜ் நல்லா கொடுக்கும் வண்டியில். ஏன்னா அதை வச்சு தான் சொல்கிறேன். என்னால் நைட்டு ட்ரைவ் பண்ணேன்னா 60-70 தான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஹைவேயாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பஸ்ஸு ஃபாலோ பண்ணி அவங்க பின்னாடியே பொறுமையாக போனால் போயிடலாம். ஓகே ராஜேஷ், நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடிய நம்ம வீலர்ஸ்க்காக ஷேர் பண்ணதுக்கு மிகவும் நன்றி. ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. பார்க்கக்கூடிய நபர்கள் யாராவது நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, உங்கள் காரை இந்த மாதிரி ஒரு யூசர் ரிவ்யூ பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க, நம்ம சேனலுக்கு உங்கள் காரோட ரிவ்யூ யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க மறக்காமல் அதுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ மேபி அடுத்தது உங்கள் கூட இந்த யூசர் ரிவ்யூ வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த யூசர் ரிவ்யூ பண்ணதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, யூசர் ரிவ்யூ சீரீஸை வந்து அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதைக்கு எங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஷோரூமை அணுகி யூசர் ரிவ்யூ எடுக்கணும் அப்படின்னா அது எங்களுக்கு ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான். பட் நாங்கள் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கோம். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஷோரூம்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் சொல்கிறாங்களே தவிர நெகட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா ஷோரூமில் கூப்பிட்டு பண்ண சொல்லியிருக்காங்க, எப்படி கார் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் ஷோரூம் மூலியமாக அணுகி ஒரு கஸ்டமர் ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் உங்களை வந்து நான் கேட்குறேன். மேபி வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் வச்சுருக்க கார் நமக்கு கஸ்டமர் ரிவ்யூ நம்ம சேனலுக்கு யூஸ் ஆகும், நம்ம சேனலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன் அண்ட் நன்றி, வணக்கம். அதேமாதிரி ராஜேஷோட யூஸ்டு காருக்கான யூடியூப் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவரும் யூஸ்டு கார் ரிலேட்டடாக நிறைய கான்டென்ட் வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த சேனலையும் இப்போ விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.